ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்களா? சம்மர் கிளாஸஸ் போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்களா? இந்த ஒரு டைம் நீங்கள் வந்து ஏன் இதை ட்ரை பண்ணக்கூடாது? எல்லா வருஷமும் தான் சம்மர் கிளாஸஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம ஏன் இந்த டைம் வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கோ இல்லைனா நம்மளோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கோ நம்ம ஏன் அனுப்பக்கூடாது? உங்கள் குழந்தைங்க எப்படி இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து இந்த வெக்கேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்களோ அதே மாதிரி நம்மளோட பேரண்ட்ஸு நம்மளோட குழந்தைங்களோட வெக்கேஷனுக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம வந்து ஊருக்கு அனுப்பும்போது அவங்க வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. நம்மளை வளர்த்துனவங்களுக்கு நம்ம குழந்தைங்கள என்ன ஒரு மாதம் பார்த்துக்க தெரியாதா? நம்மளுடைய சின்ன வயசில் நம்ம என்னெல்லாம் என்ஜாய் பண்ணியிருந்தோமோ அதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்க வந்து இந்த வெக்கேஷனில் அனுபவிச்சுட்டு போகிறாங்க. அதுவும் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கிட்ஸோடு சேர்ந்து அவங்களுக்கு கிட்ஸ் மாதிரி பயங்கரமாக விளையாட ஆரம்பிப்பாங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த மெமரிஸ், அதாவது போத் கிட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கு 2 பேர்த்துக்குமே இந்த மெமரிஸ் நம்ம தரலாம் இல்லையா? எப்போ வந்து ஒருத்தங்க இல்லாதப்போ தான் வந்து நமக்கு வந்து அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக எனக்கு வந்து நான் இது வரைக்கும் கிட்ஸை வந்து சம்மர் கிளாஸஸ்ன்னு நான் போட்டதே இல்லைங்க. எப்போவுமே வந்து ஊருக்கு தான் அனுப்பியிருக்கேன். என் லாஸ்ட் இயர் வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய இது மாதிரி எனக்கு தெரியாது. சரி, ஊருக்கு போகிறாங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வருஷம் என் அப்பா இல்லாத இந்த டைமில் என் கிட்ஸுக்கும் சரி எனக்கும் சரி வந்து அவங்க போய் அங்கே இருந்த அந்த மெமரிஸ் மட்டும்தாங்க எங்களுக்கு இப்போ வந்து நினச்சி நிற்கிது. ஸோ நம்ம பேரண்ட்ஸுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு மெமரிஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம கிட்ஸை வந்து நம்ம பேரண்ட்ஸ் வீட்டுக்கோ இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கோ அனுப்பலாம் இல்லையா? சும்மா சொல்லணும்னு தோணுச்சு. யாரெல்லாம் வந்து கிட்ஸை வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் வீட்டுக்கோ இல்லைன்னா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கோ அனுப்புவீங்கன்னு சும்மா கமெண்ட்டில் பண்ணுங்கள்.